நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒழுங்காக திருச்சபைக்கு சென்று தேவனை ஆராதிப்பவரா? அனுதினமும் வேதத்தை வாசிப்பவரா? தினந்தோறும் ஜெபிப்பவரா? தசம பாகங்கள் காணிக்கைகள் சரியாக கொடுப்பவரா? திருச்சபை பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்பவரா? இதை கவனமாக கவனியுங்கள். நீங்கள் இயேசுவின் மந்தையின் ஆடுகள். உலகத்திலிருந்து தம்மவர்களை பிரித்தெடுக்க அவர் போட்ட வலையில் சிக்கிய மீன்கள், அவர் பயிரிட்ட பிரயாசத்தின் பலன்கள். சந்தேகமே இல்லை. ஆனால் கடைசி நாளில் இயேசு தமது மந்தையின் ஆடுகளில் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பார். தமது வலையின் மீன்களில் நல்லதையும் பிரயோஜனமற்றதையும் வெவ்வேறாக பிரிப்பார். தமது விளைச்சலில் கோதுமையையும் பதரையும் வெவ்வேறாக பிரிப்பார். ஒரு புறத்தில் உள்ளவர்களை பார்த்து, பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பொங்கல் என்பார். மறுபுறம் உள்ளவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பார். நீங்கள் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா? நல்ல மீனா அல்லது பிரயோஜனமற்ற மீனா? கோதுமையா அல்லது பதரா? ஆராய்ந்து பாருங்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இயேசு எதிர்பார்க்கிற நல்ல கனி உலகத்தில் அவரது அன்பை பிரதிபலிக்கும் நற்கிரியைகள். உங்கள் ஆராதனைகளும் உபவாசங்களும் ஜெபங்களும் வேத வாசிப்புகளும் வெறும் அத்திமர இலைகள் தான். இப்படி இலைகளோடு பச்சை பசேல் என்று காணப்பட்ட அத்திமரத்தில் தான் இயேசு கனிகளை தேடி வந்தார். இந்த உலகத்தில் தேவையில் அல்லது ஒடுக்கப்பட்டு இருக்கும் சிறியவருக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யும் விசுவாசத்தின் பிரதிபலிப்பாகிய அன்பின் கிரியைகளே அத்திமர கனிகள். கனிகள் இல்லாத போது, இனி உன்னிடம் ஒரு காலம் கனி உண்டாகாமல் இருப்பதாக என்று இயேசு அத்திமரத்தை சபித்தார். அது வேர் முதலாய் பட்டு போயிற்று. எனவே பிரியமானவர்களே, கவனம் தேவை. உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பிறர் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் வெளிச்சம் உலகத்தில் பிரகாசிக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்களா? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நீங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை சபையிலும் தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் அதிகம் கேட்டிருக்கிறீர்கள். எனவே தேவன் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இயேசு கப்பர்நகூமே, உன்னிடத்தில் செய்த அற்புதங்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது ரட்சிப்பை பெற்றிருக்கும் என்று எச்சரித்தார். இன்று உங்களையும் எச்சரிக்கிறார். இனி நீங்கள் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் என்கிறார். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒதுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென்.